அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வெல்கம் டு இஸ்லாமிக் மீடியா டிஎன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் வந்து, அதாவது வாக்காளர் பட்டியலில் வந்துட்டு நம்ம இடம் பெறுவதற்கு அப்ளிகேஷன் ஒன்று கொடுப்பாங்க. அதில் வந்து என்னென்ன ஃபில் பண்ணணும், எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு நமக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஜமாத்துல் உலமா சபை, தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையிலேருந்து வந்திருக்க கடிதப்படி அவங்க எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நமக்கு இதில் ஃபுல்லாக டீட்டெயிலாக நமக்கு வந்து காமிச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த டீட்டெயிலெலாம் பார்த்தீங்கன்னா voters.eci.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்துட்டு நமக்கு முழு தகவல் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஃபார்மை வந்து பூர்த்தி செய்து கொடுக்குறப்ப பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஒன்று ஒட்டணும். ஆவணங்கள் எதுவும் சமர்ப்பிக்க தேவையில்லை. பிஎல்ஓ அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர் கொண்டு வரும் எனுமரேஷன் ஃபார்மில் வந்து கவனமாக பூர்த்தி செய்து கொடுக்கணும். அதற்கான தகவலையும் நமக்கு இங்கே காமிச்சு கொடுத்துருக்குறாங்க. அனாவசியமாக எந்த அலைச்சலோ சிரமமும் இல்லாமல் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுனால நம்ம பெயர் பட்டியலில் இன்ஷால்லா நம்மளோட பெயர் இடம் பெறணும். இதை வலியுறுத்தி தான் ஜும்மாவில் வந்துட்டு இதை அறிவிச்சிருக்கிறாங்க. மீதி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு அந்த இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு பணிவம் அதில் வந்து நமக்கு என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. பிறந்த தேதி, ஆதாரில் என்ன இருக்கோ அதை ஃபில் பண்ணால் போதும். ஆதார் எண், நமக்கு தெரிஞ்ச நம்மக்கிட்ட இருக்கிற நம்மளோட ஆதார் எண், கைபேசி எண், நம்மளோட கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்க மொபைல் நம்பர், அதுவும் ஆதார்லேயே லிங்க் ஆனதாக இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும். தந்தை அப்படி இல்லைன்னா பாதுகாவலரோட பெயர், அதாவது அத்தாவோட பெயர் எது இருந்தாலும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். அதில் தந்தை, வாக்காளர் அட்டையரோட எண் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம ஃபில் பண்ணணும். தாயாரோட பெயர் கேட்டிருக்காங்க. அடுத்தது தாயாரோட வாக்காளர் அட்டையோட எண், அந்த எண் இருந்துச்சுன்னா அதையும் ஃபில் பண்ணிவிடுங்க. அடுத்தது துணைவரின் பெயர், கணவராக இருந்தால் மனைவியோட பெயரும், மனைவியாக இருந்தால் கணவரோட பெயரும் ஃபில் பண்ணுங்கள். துணைவரோட வாக்காளர் புகைப்பட அட்டையோட எண், அதையும் நம்ம ஃபில் பண்ணிக்கணும். முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் விவரங்கள் வந்துட்டு வாக்காளரோட பெயர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையோட எண், அதாவது இருந்துருந்துச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். உறவினோட பெயர் வந்து அப்பா பெயர் போட்டுக்கோங்க. உறவு முறையில் வந்து தந்தைன்னு போட்டுக்கோங்க. மாவட்டம் வந்து எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் அதை ஃபில் பண்ணுங்கள். எந்த மாநிலமோ தமிழ்நாடு மாநிலமாக இருந்தால் தமிழ்நாடுன்னு ஃபில் பண்ணுங்கள். சட்டமன்ற தொகுதிகளோட பெயர் வந்து எதுவோ அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த தொகுதியோட எண், அந்த பாகம் எண், வரிசை எண் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. அதாவது அடுத்தது வந்துட்டு கையொப்பம் அல்லது ரேகை, நம்ம வந்து கையல் போட தெரிஞ்சால் கையெழுத்து போடுங்க, அப்படி இல்லைனா ரேகை தான் வைப்போம் அப்படின்னா ரேகை வைங்க. இந்த முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் விவரங்கள் எப்போ ஃபில் பண்ணணும் அப்படின்னா 2002 வாக்காளர் பட்டியலில் அவங்களோட பெயர் இருந்தால் இந்த பகுதியை வந்து நிரப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நமக்கு இங்கே ஃபோட்டோ ஒட்டணும்னு சொல்லியிருக்கிற இடத்துல ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அதாவது 2002 வாக்காளர் பட்டியலில் நம்மளோட பெயர் இடம் பெறாமல் இருந்திருந்தால் அவங்க தந்தை பெயரோ இல்லை அவங்க நம்ம உறவினர்கள் பெயர் யார் இருந்தாலும் இதில் நம்ம நிரப்பலாம். அதுக்கு தான் வந்துட்டு இந்த முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் உறவினரின் பெயர்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து பெயர் யார் உறவினர்களோ அவங்க பெயர் எழுதிக்கோங்க. உறவினர்களோட வாக்காளர் அட்டை நம்பர் இருந்துச்சுன்னா அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. உறவினர் தந்தையாக இருந்தால் தந்தைன்னு போட்டுக்கோங்க, அப்பா பேர் போட்டுக்கோங்க. உறவு முறை வந்து தந்தைன்னு போட்டுக்கோங்க. எந்த மாவட்டம், மாநிலம், எந்த சட்டமன்ற தொகுதி எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. கீழே வந்துட்டு தொகுதியோட எண்ணும், பாகம் எண்ணும், வரிசை எண்ணும் ஃபில் பண்ணிக்கோங்க. கீழே வந்து கையெழுத்து இல்லை ரேகை ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. இன்ஷால்லா இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஷால்லா வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நம்மளோட வாக்குரிமையை விட்டு கொடுத்துறாதீங்க.